கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். Lamentations 3:31. The Lord will not reject forever. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பை அவனுடைய சகோதரர் பகைத்து குழியில் தூக்கி போட்டு கைவிட்டு விட்டார்கள். கர்த்தர் மறந்தாரா? கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தர் யோசேப்புடன் கூட இருந்து எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். தானியேலை சிங்கக்குபியில் தூக்கி போட்டு கைவிட்டு விட்டார்கள். கர்த்தர் தானியேலுடன் கூட இருந்தார். 4 ராஜாக்களின் காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அரசன் கைவிட்டான். எரிகிற அக்கினிச்சூளையில் தூக்கி போட்டான். கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. அவர்களை தப்புவித்து நாட்டின் உயர்ந்த பதவியில் அமர வைத்து ஆசீர்வதித்தார். இன்று நீங்களும் நானும் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. நம்மை கைப்பிடித்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை நன்மையும் செம்மையுமான பாதையில் நடத்த கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கைவிடார் இயேசு, கைவிடார் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு, கைவிடார் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். எங்களை நேசிக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, தகப்பனை விட தாயை விட மேலானவராய் எங்களை நேசித்து காப்பாற்றி வழிநடத்தி வருகிறவரே, அரவணைக்கிறவரே, ஆதரிக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வாங்கிய கடனை திருப்பி கேட்ட மனிதருக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயன்ற அந்த பூசாரியையும் அந்த ஜோசியரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ராஜாதிராஜா, அது போன்ற மக்களை நீர் மனம் திருப்ப வேண்டுமா என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, கடன் வாங்கி செலவழிக்காதபடி இருக்கிற வருமானத்திற்குள் சிக்கனமாய் குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை வீட்டின் தலைவருக்கும் தலைவிக்கும் கொடுக்க வேண்டுமா என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மக்கள் மூட நம்பிக்கைகளை நம்பி தவறான காரியங்களுக்கு வீணாய் பணத்தை கடன் வாங்கி செலவழிக்காதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபையாய் குடும்பங்களை காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கடன் வாங்குகிற பழக்கத்தை எங்களுடைய நாட்டிலிருந்து ஒழித்து போடுங்க சுவாமி. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற நம்முடைய வசனத்தை நினைவுகிறேன். ஐயா, கொடுக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்திலே குடும்பங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களாய் தலைவன் தலைவி காணப்பட, குடும்பங்கள் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.